சேலம் மாவட்டம் அயோத்தியா பட்டினத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் விவசாயிகளுடன் மாணவர்கள் இணைந்து பொங்கல் பண்டிகையை புதுப்பானைகளில் பொங்கல் வைத்து உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர். இது குறித்தான கூடுதல் தகவல்களோடு நேரலையில் இணைகிறார் எமது செய்தியாளர் விஜயானந்த். அவரிடம் விவரங்களை கேட்கலாம். வணக்கம் விஜயானந்த். பொங்கல் பண்டிகைக்கு இன்னும் ஒரு நாளே உள்ள நிலையில் பல்வேறு கல்லூரிகளில் ஆட்டம் பாட்டத்துடன் பொங்கல் பண்டிகை உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் அயோத்தியா பட்டினத்தில் இருக்கக்கூடிய தனியார் கல்லூரியில் மாணவர்கள் விவசாயிகளுடன் இணைந்து பொங்கல் பண்டிகையை உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர். என்னென்ன ஏற்பாடுகளுடன் இந்த பொங்கல் பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகிறது? விவரங்களை பதிவு செய்யுங்கள். கண்டிப்பா வினோத். அதாவது எந்த வருடம் இல்லாத அளவிற்கு இந்த வருடம் சேலம் மாவட்டத்தில் கல்லூரிகளிடையே பொங்கல் திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருது. எப்படின்னா ஒரு வருஷம் அந்த உற்சாகமாக கொண்டாடுவது வழக்கம். ஆனால் இந்த வருடம் ஒவ்வொரு கல்லூரிகளும் போட்டி போட்டுக்கொண்டு அர்த்தமுள்ள பொங்கலாக கொண்டாடி வருகிறார்கள். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ஒரு பழமையான ஒரு புகழ்பெற்ற கல்லூரின்னு சொல்லலாம். சேலம் மாவட்டம் அயோத்தியா பட்டணத்தில் இருக்கக்கூடிய வைஷ்யா கல்லூரியிலிருந்து நான் பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு இந்த பொங்கல் திருவிழா இன்று காலை 11 மணியிலிருந்து தற்சமயம் 3 மணி வரை இடைவிடாமல் தொடர்ச்சியாக பொங்கல் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. எப்படி அப்படின்னா இந்த கல்லூரியில் படிக்கக்கூடிய இந்த கல்லூரி மாணவர்கள் இந்த பொங்கல் திருவிழாவை பற்றியும் இந்த பொங்கல் என்ன காரணத்துக்காக நாம் இவ்வளவு விசேஷமா கொண்டாடுறோம் அப்படிங்கிறத லைவா காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் விவசாயிகளை அழைத்து விவசாயிகள் முன்னிலையில் விவசாயிகளே பொங்கலிட்டு அவர்களோடு சேர்ந்து இவர்கள் பொங்கல் விழாவை கோலாகலமாக கொண்டாடினாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் படிக்கிற ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸாக, அதாவது பாடப்பிரிவுக்கு பிரிவாக ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக பிரித்து சுமார் 30க்கும் மேற்பட்ட பானைகளுடன் உற்சாகமாக பொங்கலிட்டு கோலாகலமாக கொண்டாடுறாங்க. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இந்த காலத்துடைய பெண்களுக்கு நகரத்து பெண்களுக்கு கோலம் அப்படின்னா என்னன்னு அப்படின்னு கேட்பாங்க. அந்த வகையில் மாற்று கருத்தா இந்த கல்லூரி மாணவர்கள் மிக அற்புதமாக கோலங்கள் வரைந்து இந்த பொங்கல் விழாவை கோலாகலமாக கொண்டாடி வராங்க. இது தொடர்பாக இந்த கல்லூரியுடைய தலைவர் நரசு சிவானந்தம் சார் நம்மளோட இருக்காரு. இது தொடர்பாக அவர்கிட்ட கேட்கலாம். வணக்கம் சார், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு பொங்கல் விழா மாணவர்களுக்கு உற்சாகத்தை மட்டும் ஊட்டாம அவர்களுக்கு அறிவுபூர்வமாகவும், அதாவது ஏற்கனவே நீங்க பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க, இருந்தாலும் இந்த பொங்கல் விழாவை பற்றி அறிவு ஊற்றுதல் நீங்க இந்த நிகழ்ச்சி பண்ணியிருக்கீங்க. அதை பத்தி ஒரு வார்த்தை சொல்லுங்க சார். எல்லாருக்கும் வணக்கம். முதல் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கு நம் கல்லூரியில் வைஷ்யா கல்லூரியில் பொங்கல் விழா கொண்டாடி கொண்டிருக்கிறோம். காலையிலிருந்து விறுவிறுப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. காலையிலிருந்து நாம் எல்லோரையும் நம்ம விவசாயிகளுக்கு இது கொடுத்துருக்கோம். விவசாயிகள் நம்ம சுற்றி வட்டாரில் இருக்கிற விவசாயிகள் வந்திருக்கார்கள். பெற்றோர்கள் படிக்கிற பசங்களோட பெற்றோர்களும் விவசாயிகளாக இருக்கிறார்கள், அவரும் வந்திருக்கிறார்கள். இது எதுக்காக ஏற்பாடு செஞ்சிருக்கோம்னா, இந்த பழைய காலத்தில் விவசாயம் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்றத மறைஞ்சிக்கிட்டே போயிட்டு இருக்கு. அதற்காக ஒரு தெளிவு வர வேண்டும் என்றதுனால எல்லாருக்கும் அதனோட தெளிவை எடுத்து கொடுத்திருக்கோம். ஒரு பொங்கல் விழா என்பது ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கும் என்று அதில் நம்ம விழாக்கள் எல்லாமே இருக்கிறது. அதுக்கு என்னென்ன அர்த்தங்கள் இருக்கிறது என்று எல்லோருக்கும் மாணவர்களுக்கு தெரியணும் என்றதுக்காக அதையும் நாங்கள் தெரிவிச்சிருக்கின்றோம். அது இல்லாமல் தானியங்கள், நவதானியங்கள் எல்லாம் வைத்து பொங்கல் செய்வார்கள். அதற்கு உண்டான விளக்கங்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த காலத்தில் வசதிகள் இல்லை. வசதி இல்லாதப்பல் ஒரு பானையை எப்படி வைத்து பொங்கல் செய்வார்கள் என்றதையும் எடுத்து காமிச்சிருக்கிறார்கள். இந்த மாதிரி பல விஷயமான தெரியாத விஷயங்கள் எல்லாமே இந்த பொங்கல் விழாவுக்கு நம்மளால எல்லாருக்கும் மாணவர்களுக்கு தெரிவிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அது போல நிறைய
மாணவர்களும் பொங்கல் அதை வைத்து அதே போல பொங்கல் செய்வதற்கும் செஞ்சு கொண்டிருக்கிறார்கள். கோல போட்டிகள் செஞ்சு. அதாவது சார் இப்போ வந்து இந்த பொங்கல் விழாவில் வேற என்ன ஸ்பெஷல் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம முதல்வர்கிட்ட கேட்கலாம். வேற என்ன வந்து விசேஷமா பண்றீங்க? இப்போ வந்து ஜாதி மதம் இல்லாமல் சமத்துவ பொங்கல் சொன்னீங்க, அதை பத்தி 2 வார்த்தை பேசுங்க. வைசியா கல்லூரி சார்பாக ஜெயா டிவி நேயர்கள் அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் கல்லூரியில் இந்த சமத்துவ பொங்கல் இல்லாமல் மெகந்தி போட்டி, உரியடி போட்டி, சாக்கு போட்டி, மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு ரங்கோலிகள் வந்து கோலங்கள் எப்படி வருது போட்டி, அந்த கோலங்கள் போட்டி, மெகந்தி போட்டி, இது மாதிரி வந்து பல்வேறு போட்டிகள் மாணவர்களுக்கு நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த ஏன் அப்படி பண்ணணும் அவசியம் என்ன? மாணவர்களை வந்து படிப்பில் மட்டும் திறமையை காமிக்க கூடாது என்பதற்காக அவங்களுடைய எக்ஸ்ட்ரா டேலண்டை வந்து கொணர்வதற்கு இது ஒரு நிகழ்ச்சி பிளாட்ஃபார்மாக உருவாக்கி கொடுத்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்கள் தங்களுடைய எல்லா விதமான திறமைகளையும் இங்கே வந்து காண்பிக்கிறார்கள். அவர்களுக்கு இது ஒரு பொங்கல் தினத்தன்று ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்பதற்காக இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஏற்பாடு செய்து கொடுத்துள்ளோம். சூப்பர் சார். அதாவது மாணவர்கள் படிக்கின்ற மாணவர்கள் படிப்பில் மட்டுமே கவனம் செலுத்தாமல் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் இருந்துச்சு அப்படின்னா தன்னுடைய வாழ்க்கைக்கு பாடமாக இருக்கணும். அதே மாதிரி சேர்மன் சார் சொன்ன மாதிரி பாரம்பரியத்தில் நம்ம என்னென்ன செஞ்சோம்னு சொல்லி தெரிஞ்சாதான் இந்த தலைமுறைகள் வந்து அந்த பொங்கலுடைய அர்த்தத்தை வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்குவாங்க. அதே போல் படிக்கின்ற மாணவிகள் ஆர்வமாக இங்கே நிற்கிறாங்க. அவங்களுக்கு பொங்கல்னா என்ன, பொங்கலை பற்றி என்ன தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறத வந்து கேட்கலாம். வாமா, உன் பேரை சொல்லி. இது இப்போ நம்ம என்ன பண்டிகை கொண்டாடிட்டு இருக்கோம்? பொங்கல். பொங்கலை பற்றி நீ என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லுங்க. உங்கள் பேரை சொல்லி சொல்லுங்க. என் பேர் தர்ஷினி. நான் 3rd BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறேன். நான் வந்து இதில் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, எங்கள் காலேஜில் வந்து நான் 3rd இயர் படிக்கிறேன். வருஷம் நடக்கும். பட் இந்த வருஷம் டிஃப்ரெண்ட்டாக இந்த ஃபார்மர்ஸ் அவங்களுக்குலாம் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுத்து, ஈவன் எங்கள் காலேஜில் படிக்கிற ஸ்டூடெண்ட்டோட பேரண்ட்ஸே கூப்பிட்டு வந்து அவங்களுக்குலாம் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்ததே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அது இல்லாமல் எப்படி வந்து ட்ரெடிஷ்னலாக பொங்கல்லாம் வைப்பாங்க அதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக கற்றுக்கிட்டோம் சார் இந்த டைம். இந்த பொங்கல் மூலியமாக என்ன தெரிஞ்சுக்கிட்ட நீ? எப்படி ஃபர்ஸ்ட் பொங்கல்லாம் எப்படி வந்துச்சு, லைக் உழவர்களுக்கு வந்து அவங்கள வந்து போற்றும் விதமா, அதுக்கப்புறமேட்டு இந்த சூரிய பொங்கல், மாட்டு பொங்கல் அவங்களெல்லாம் வணங்குற விதமா வந்து இருக்கணும் அப்படிங்கிறத கற்றுக்கிட்டேன் சார். மிக அற்புதமாக சொன்னாங்க. நம்ம பொதுவாக வந்து மகளிர்கிட்ட நம்ம அதிகமாக மாணவிகிட்ட எடுக்கிறோம். மாணவர்கள் வந்து அப்படின்னா பார்த்தீங்கன்னா விளையாட்டாக இருப்பாங்க, ஜாலியாக இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. இந்த இதில் வந்து குறிப்பிட்டு நம்மளுடைய ஜெயா ப்ளஸ் தொலைக்காட்சிக்காக மாணவர்கள் வந்து இந்த பொங்கல் விழாவை பற்றி என்ன பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாணவர் இருக்கார். அவர்கிட்ட கேட்போம். சொல்லுங்க, இந்த பொங்கல் விழா மூலிமா என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? உங்களை போல இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? வணக்கம், என் பேர் லோஹித். நான் ஃபர்ஸ்ட் இயர் BSc AI and DSல படிக்கிறேன் வைசியா காலேஜில். இன்னைக்கு எல்லாரும் சொன்ன மாதிரி சமத்துவ பொங்கல், சகோதர பொங்கல்னு சொல்லி நிறையா கொண்டாடினாலும் பெண்களை முன்னிறுத்தி பெண்களுக்கான பொங்கலாகவும் இதை மாற்றினாங்க. பெண்கள் வந்து வண்டி ஓட்டிட்டு வந்து பேனர் ரிவீல் பண்ணி ஃபிளாஷ் மாப் மாதிரி பண்ணாங்க. பெண்கள் சிலம்பம் பண்ணாங்க, பெண்கள் டான்ஸ் ஆடினாங்க. இதனால எல்லா உலகத்தில் இருக்க எல்லா மாணவர்களுக்கும் சமத்துவம், சகோதரத்துவம், பெண்ணுரிமை இது எல்லாமே கத்துக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு விழா கொண்டாடுற மாதிரி எங்களுக்கு தெரியுது. அது மட்டும் இல்லாம சமய சான்றோர்களையும் கூட்டு வந்துட்டு விவசாயிகளையும் முன்னிறுத்திட்டு இவங்க எல்லாத்தையும் பண்ணதுனால பொங்கலா மட்டும் இல்லாம வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து கருத்துக்களையும் வைசியா காலேஜ் சொல்லி கொடுக்கறாங்க அப்படின்னு சொல்லி